Daily. Taste the Daily. விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறையும் மெத்தன போக்குடன் செயல்பட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் எச்சரித்துள்ளார். சுருளக்கோடு ஊராட்சியில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் உடைப்பு சரி செய்யும் பணிகள் மற்றும் உல்லிமலை ஓடைக்கு அடிமடை போடும் பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட்ட மறுநாளே நிறுத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். விடியா ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வேளாண்மைக்கு மின் மானியம் பெற போராடி உயிர்நீத்த விவசாய போராளிகளுக்கு திருவாரூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. 59 விவசாயிகள் உயிர்நீத்த தினத்தை ஒட்டி திருவாரூரில் விவசாய சங்கத்தினர் பேரணிக்கு திட்டமிட்டிருந்தனர். ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான திமுக அரசின் ஏவல் துறை அனுமதி மறுத்துள்ளது. இதையடுத்து அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்பு விவசாய சங்கத்தினர் முன்னாள் விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர் நாராயணசுவாமியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திறனற்ற திமுக அரசு சார்பில் புதிதாக கட்டப்பட்ட பொது கழிவறை கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய வடாவடி கிராமத்தில் திறனற்ற திமுக அரசின் சார்பில் 3,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய கழிவறை கட்டடம் கடந்த ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கழிவறை கட்டடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் மூடப்பட்டு கிடக்கிறது. இந்நிலையில் இந்த கட்டடத்தில் ஆங்காங்கே விரிசல் அடைந்தும் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தும் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தில் தரமற்ற முறையில் கழிவறை கட்டடத்தை கட்டியுள்ளதாகவும் அரசின் பணத்தில் கமிஷன் அடிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம்